கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவ செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. இப்பொழுது இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவங்க இப்படி 3 பிரிவினர் அல்லது 3 மதத்தினர் உலகம் முழுவதும், இந்தியா தேசத்திலும், தமிழ்நாட்டிலும், சென்னையிலும் இருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் இந்த 3 தெய்வ மதங்களிலும் குறித்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவம் ஆகவே இதில் ராமாயண மகாபாரதம் இருக்குது, திருக்குரான் என்பது இருக்கிறது, திருத்துவ விவிலியம் என்று சொல்லக்கூடிய பைபிள் என்று சொல்லப்பட்டு உலகம் முழுவதும் விற்பனை செய்து கொண்டிருக்கும். ஜனங்கள் அனைவரும் வாங்கி படிக்கிறார்கள், ஆலயங்களுக்கு போகிறார்கள். இதில் பார்க்கும்போது இந்த 3 காரியங்களில் கிறிஸ்துவ ஜீவியமானது, கிறிஸ்துவ மார்க்கமானது, கிறிஸ்துவ வழியானது பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்து போகக்கூடிய ஒரு வழிவாசலாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், மனிதன் செய்த பாவங்களுக்காக தேவன் மனிதனாகவே இந்த உலகத்திலே வந்து அந்த தியாகம் செய்து அந்த மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கும்படி தேவனே மனிதனாக பிறந்து வந்து பாவத்தை பரிகரித்து மன்னித்தபடினாலே அந்த கிறிஸ்துவம் உலகம் முழுவதும் பரம்பி இருக்கிறது, மேலோங்கி இருக்கிறது, உயர்ந்திருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது. பொதுமக்கள் அனைவரும், உலகத்தை வாழ அனைவரும் சிந்தித்து முடிந்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியிலே நீங்கள் கடந்து வாருங்கள். இது ஒரு மார்க்கம், இது வழி, பரலோக ராஜ்யத்துக்கு செல்வதற்கு ஒரு வழியாக இருக்குது. மற்ற காரியங்களும் அப்படி இருக்குது. ஆனால் சரியான ஒரு பரலோக ராஜ்யத்துக்கு வருவதற்கு பைபிள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வழியாக இருக்குது என்பதை இந்த வேளை சொல்லிவிடுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துடைய கிருபையும், பிதாவாய் தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியாகிய ஆசீர்வாதமும், சமாதானம் கர்த்தர் வருமளவும் சகல பரிசுத்த மத்தியிலும் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.